கடவுளருள் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிலையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவ 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி.
உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். ராசியின் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சிருத்து. போன மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. அதாவது 6/3/2026 உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா சூரியன், சுக்கிரன் மற்றும் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தலையானால் உங்களுக்கு பண வரவு நல்லபடியாக இருக்கும். தூக்கம் கலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பார்த்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல பார்த்தலையானால் உங்களுடைய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த பால் தொழில், அது தவிர பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடும் தொழில்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில், என்ன சார் பங்குனி மாதத்தில் கல்யாணம்னு சொல்கிறீங்க? பங்குனி மாதத்தில் கல்யாணம்னு சொல்லலை, பங்குனி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனைகள் அதெல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு அப்புறம் பொண்ணு பார்க்குறது இல்லை பையன் பார்க்குறது இதெல்லாம் சித்திரை மாதத்தில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைகளை பார்த்து ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்கா. புதனும் செவ்வாயும் இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். 3/6 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 8ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா அருமையாக சொன்னீங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் இருக்கார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் அவர் வக்ரமாக இருந்தார். பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டார். நாட்டில் மட்டும் போர் பிரச்சனை இல்லை, குடும்பத்துலேயும் போர் பிரச்சனை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காலதாமதமாக வெற்றி கிடைச்சிச்சு. அதனால் மன சோர்வு இருந்துச்சு. அப்படி இருந்த மன சோர்வுகள் அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு 7.5 சனி ஆரம்பம். இந்த 7.5 சனியை பொறுத்தளவுக்கு 7.5 சனின்னு விட்டு எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னா எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க
சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அவர் திருப்பி ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு வரத்துக்கு சற்றேறக்குறைய 30 வருஷம் ஆகும். அப்போ சராசரியாக பார்த்தோம்னாக்க ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு 27 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு வருவார். அந்த வர ராசியில் 2.5 வருஷம் இருக்கும்போது 30 வருஷம் இருப்பார். அப்போ மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் 27 வயசு இருந்தாக்க அவங்களுக்கு மங்கு சனி, 27லேருந்து 54 வயசுக்குள்ளார இருந்தால் அவங்களுக்கு பொங்கு சனி நல்லதே செய்யும். அதுக்கு மேலே 54லேருந்து 71 இருந்தால் கெண்டச்சனி, 71லேருந்து 98 வயசு வரல இருந்தால் மரணச்சனி. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் வழிகாட்டும். ஆனால் முடிவு அப்படின்றது உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம். அப்போ உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த 7.5 சனியோட பலன்கள் மாறுமா? பலன்கள் மாறும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்க, தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச விட்டு ட்ரேடிங், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் போர் பதட்டத்தினால இறங்கி இருந்த உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை வேல்யூ கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்களுக்கு, மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, சனி தொடர்பும் குரு தொடர்பும், அதாவது வியாழன் நோக்கி என்கின்ற குருபலமும் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் திருமணம் நிகழும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பமாயிடுச்சு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டார். எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தைகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வரும். ஏன் அப்படின்னாக்க 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அந்த 5 இடத்துக்கு இடம் கொடுத்த சூரிய பகவானும் 12ல் போயிட்டார். அதனால் குழந்தைகளால் சில அவமானங்கள், அசிங்கங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கண்காணித்து வளர்ப்பது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருதி கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வம்சமிருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சூரியனும் சனி பகவானும் சுக்கிர பகவான் மேஷத்துக்கு வராரு. மேஷத்தில் சுக்கிர பகவான் வரும்பொழுது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு உடல் நலத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தங்கம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா? வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அதி அற்புதமான பலன்களை இருக்குமா? இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாள்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிம்போம். மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் 5/4/2026, 6/4/2026, 7/4/2026 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்த்தா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, ஒரு சில பேருக்கு மேஷராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மை, நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சுமத்தினால கிடைக்கக்கூடிய பலன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணியில் உள்ள எம்பெருமான் முருகன். இந்த பங்குனி மாதத்தில் உத்திர அன்னைக்கு கூட ஒரு ட்ரிப்பு எம்பெருமான் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? விலகும். ஸோ மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீங்களே, ஏன்னா பங்குனி மாதத்தில் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/4/2026 வரலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பண வரவு அதிகமாகும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா ஊக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது.
புதுசாக வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கின்ற வேலையை விட்டு வெளியில் போய் வேலையை எடுக்கும்பொழுது உங்களுக்கு இப்போ இருக்கிற சம்பளத்தை விட பன்மடங்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் புதனும் செவ்வாயும் சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு, வியாபாரம் நோக்காக தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிச்சயமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமணமும் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதுசாக ஒரு கடன் வாங்கி பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் போட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். போட்டித் தேர்வு அந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தலையானால் 6ஆம் அதிபதியும் சரி 3ஆம் அதிபதியுமான புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதம் 90 விழுக்காடு மாற்றங்கள், ஏற்றங்கள் வந்து சேரும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.